தியாகராசர் கல்லூரி மாணவர் சேர்க்கை. விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கான சில வழிகாட்டுதல்கள். மேல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. எனினும் தேர்வு மதிப்பெண்கள் தவிர்த்த பிற விவரங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து அதனை சேமித்து வைத்துக் கொள்ளலாம். தேர்வு முடிவுகள் வெளியானதும் மதிப்பெண்களை பதிவு செய்து அதன் பின்னர் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கலாம். கூகுள் தேடுதளத்தில் கல்லூரியின் இணையதள முகவரியான www.tcarts.in என்பதனை பதிவிட்டு கல்லூரியின் இணையதள பக்கத்திற்கு செல்க. கல்லூரியின் இணையதள பக்கத்தில் வலது மேல் ஓரத்தில் காணப்படும் அட்மிஷன் என்பதனை கிளிக் செய்க. இணையவழி விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கு உங்கள் தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்துக. கல்லூரியிலிருந்து அனுப்பப்படும் தகவல்கள் அனைத்தும் நீங்கள் உள் நுழைவதற்கு பயன்படுத்திய மின்னஞ்சல் முகவரிக்கே அனுப்பப்படும். இதனை நினைவில் கொள்க. இப்போது அண்டர் கிராஜுவேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்பதற்கு நேராக உள்ள அப்ளை நவ் என்பதனை கிளிக் செய்க. இப்போது பதிவு செய்யும் பக்கத்திற்கு வந்திருப்பீர்கள். இப்பக்கத்தில் காணப்படும் ரெஜிஸ்டர் என்பதனை கிளிக் செய்க. அடுத்ததாக உரிய இடத்தில் உங்கள் பெயரையும் உங்கள் மின்னஞ்சல் முகவரியையும் பதிவு செய்க. பின்னர் கண்டினியூ என்பதனை கிளிக் செய்க. நீங்கள் பதிவு செய்த மின்னஞ்சலுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஒரு இணைப்பும் வந்திருக்கும். அந்த யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி விண்ணப்பிக்கும் பக்கத்திற்குள் நுழைக. இப்போது நியூ அப்ளிகேஷன் என்பதனை கிளிக் செய்க. அப்ளிகேஷன் டைப் என்பதில் யூஜி அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் என்பதனை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக அட்மிஷன் இயர் என்பதில் 2026-2027 என்பதனை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக உள்ள புரோகிராம் டைப் என்பதில் அரசு உதவி பெறும் பிரிவு அல்லது சுயநிதி பிரிவு என்னும் இரண்டனுள் நீங்கள் விரும்பும் ஒரு பிரிவை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக உள்ள டேர்ம் என்பதன் கீழ் நீங்கள் விரும்பும் பாடப்பிரிவை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக ஸ்டார்ட் அப்ளையிங் என்பதனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்திற்கு செல்க. இந்த பக்கத்தில் நீங்கள் உங்கள் புகைப்படத்தையும் உங்கள் சாதி சான்றிதழின் மென்படியையும் 2 ஆவணங்களையும் 1 MBக்கும் குறைவான அளவில் முதலிலேயே தயாராக சேமித்து வைத்துக் கொள்க. அவற்றை உரிய முறையில் உரிய இடத்தில் பதிவேற்றம் செய்து கொள்க. புகைப்படம் சமீபத்தில் எடுத்ததாகவும் வெள்ளை நிற பின்புலத்தை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். தொடர்ந்து உங்களது பெயர், உங்களது தலைப்பெழுத்து, உங்களது பாலினம், உங்களது பிறந்த தேதி உள்ளிட்ட தகவல்களை உரிய முறையில் உரிய இடங்களில் கேட்கப்பட்ட அதே தன்மையில் பதிவு செய்து கொள்க. அனைத்து தரவுகளையும் பூர்த்தி செய்த பிறகு வலது கீழ் ஓரத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் என்பதனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்திற்கு செல்க. அடுத்த பக்கத்தில் முதலாவதாக நீங்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்ற பாடப்பிரிவை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக உள்ள ப்ரீ ரிக்வசைட் கோர்ஸ் என்பதில் நீங்கள் மேல்நிலை வகுப்பில் பயின்ற பாடங்களை சரியாக கவனமாக தேர்வு செய்து கொள்க. ஒருவேளை நீங்கள் படித்த பாடப்பிரிவு பட்டியலில் இல்லை எனில் அதர்ஸ் என்பதனை தேர்வு செய்து கொள்க. அதன் கீழ் நீங்கள் மேல்நிலை வகுப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண்ணை பதிவு செய்க. அதன் கீழ் நீங்கள் முன்னர் தேர்வு செய்ததற்கு இணங்க நீங்கள் மேல்நிலை வகுப்பில் பயின்ற பாடங்கள் வரிசையாக தரப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாடங்களிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணையும் தேர்ச்சி பெற்ற மாதத்தையும் ஆண்டையும் உரிய இடத்தில் சரியாக பதிவு செய்க. கேட்கப்பட்ட அனைத்து தரவுகளையும் முறையாக பதிவு செய்த பின்னர் டிக்ளரேஷன் என்னும் பகுதியின் கீழ் இருக்கும் அக்ரி என்பதனை மறக்காமல் கிளிக் செய்க. பின்னர் வலது கீழ் ஓரத்தில் இருக்கும் சப்மிட் என்னும் பட்டனை கிளிக் செய்க. அதன் பிறகு கட்டண விவரங்களை காட்டும் பக்கத்திற்கு வந்திருப்பீர்கள். இப்போது பே ஆன்லைன் நவ் என்பதனை கிளிக் செய்க. தொடர்ந்து சப்மிட் என்பதனை கிளிக் செய்க. இப்போது பணம் செலுத்தும் பக்கத்திற்கு வந்திருப்பீர்கள். பணம் செலுத்தும் பக்கத்தில் இருக்கும் விவரத்திற்கு ஏற்ப விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திடுக.